எஸ்சிஓ. நான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டு வீடியோக்கள்லாம் அங்கே லைவ் ஃபீடாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அவருக்கு பிபி ஏறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்புக்கு. அதனால் டாக்டர்களாக ஐயோ இதோடு நீங்கள் வெளில போனீங்கன்னா ஏற்கனவே உளறது பத்தாதுன்னு இன்னும் கண்ணாபின்னான்னு உளர ஆரம்பிச்சிருவீங்க, அதனால் இந்த நாள் வெளியே அனுப்பாதீங்களா, உள்ளே உட்கார வைங்கடா அப்படின்ட்டாங்க போல இருக்குது. அதனால தான் தலை காட்டலை அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த குவாட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது தெரியுமா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அதெல்லாம் இந்தியாவோடு சேர்ந்து. அது இப்போ சுருங்கி ட்ரையாட் ஆகிவிட்டது, ஆர் த்ரிஷூல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா இந்த பக்கம் வந்துட்டு ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்ற ஒரு அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போது அமெரிக்காவில் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது நாள் வரைக்கும் ட்ரம்ப் நோபல் பரிசு வேணும் அப்படின்னு கேட்டப்போ அப்படின்லாம் சொல்லியிருந்தவங்க கட்டாயம் இவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி 3 பேரை இவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதுலேயும் குறிப்பாக சீனா இந்தியாவை இந்த அளவுக்கு ஒன்று சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உலக அமைதிக்கு இதை விட வேறு எதுவுமே யாராலையும் பண்ண முடியாது. அதுக்காகவாவது கொடுத்துருங்கயா இந்த ஆளுக்கு நோபல் பரிசை. அமெரிக்கா நாசமாக போனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை பண்ணிக்கிறாரு, யாராலையும் பண்ண முடியாத சாதனை அது.